நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா, நீங்க பெரிய சரியான தொகுதியை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை விஷயம் அது வலிக்கிட்டு இருப்பாங்க. வந்தது மாட்டாங்க. நீங்க தொழில் கல்யாணம் கேட்குங்க, கண்டிப்பா உங்களுக்கான வர்க்க தன்னரசி கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆக உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். வாழ்க்கை மூலமாக வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தி அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தி வாழ்க்கையை வாழக்கூடிய புள்ளக்குடி முகமதியா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் சுல்தான் சாணி அவர்கள் இப்பொழுது ஒரு மத்தியிலே சிறப்புரையாற்றுகிறார்கள். அமைதியாக கவனமாக சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுடைய மனதிலேயே அதை செய்யணும். செயல்பட்டு பையன் சொன்னாங்க, கேட்டோம், உட்கார்ந்தோம், டீ கொடுத்தாங்க, கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், போவோம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. செய்யணும். இதுக்காக கொஞ்சம் நிறுத்திடும். கண்டிப்பா வீட்டு இருப்பாங்க. அது மாதிரி விஷயங்களா இருக்கக்கூடாது. இதுக்கு தண்ணி ஈமான் நினைச்சிட்டு வெளியே போறவங்க நினைச்சுக்கூடாது. ஈமானே மதிப்பு செய்யக்கூடாது. அதனால சொல்லக்கூடிய விஷயங்களை பாதுகாப்பு அதை உணர்ந்து கொண்டு வைக்க உள்ளுக்கு வச்சு செய்வீங்க. செயல்படுத்த வாழ்க்கை وقال الله تعالى في كلامه القديم والذين يقولون ربنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما أمرتكم بشيء فافعلوا ما استطعتم وما نهيتكم بشيء فاجتنبوه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاهدين والحمد لله رب العالمين. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனா அல்லாஹ்வுடைய நாமத்தோடு இன்னும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாதாபியீன்கள், சூடாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், குறிப்பாக இந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் முகந்திருக்கின்ற நம்மையும் இந்த நிகழ்ச்சியை இழந்து நடத்துகின்ற உச்சிவயல் பொறுப்புதாரர்களுக்கும் குறிப்பாக இந்த மாதாந்திர பயனை நம்மூரை நடைபெற செய்த நம் அசர்த்தவர்களுக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம் என்னை இழந்தி இஸ்லாமிய குடும்ப வாழ்வியல் என்ற தலைப்பில் பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அது மட்டும் இல்லாமல் இந்த நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கின்றது. அல்லாஹ் இந்த இஸ்லாமிய குடும்ப வாழ்வியல் என்கிற அந்த தலைப்பிற்கு ஏற்றதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம்
அல்லாஹ் தஆலா எல்லாருமான பலதரப்பட்ட நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான சமூகத்தினரை கொடுத்தார். அந்த சமூகத்தினரை வைத்து நமக்கு ஒரு படிப்பனையாக இந்த குர்ஆனுடைய வசனத்தை கொடுத்தார். அதே போன்றுதான் ஒரு மனிதன் துஆ செய்கின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். ஒரு மனிதன் துஆ செய்கிறான், அதை அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனிலே கூறுகிறான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த குடும்ப வாழ்க்கையில், இந்த இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனிலே அதுதான் நாம் ஓடுகின்ற பொழுது வல்லதீன யகூலுன, அப்படிப்பட்ட ஒருவர் துஆ செய்தார். எப்படி துஆ செய்தார் என்றால், ரப்பனா கபூலனா நிஸ்வானா வதுரியதன் குர்ரத ஐன். அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை, அந்த மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த திருமண உறவில் நல்ல சாலியான மனைவியும் கண் குளிர்ச்சியான ஆகப்பட்ட அந்த குழந்தைகளை அல்லாஹ் தஆலா கேட்கின்றபடி அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை கொடுக்கிறார். இதே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான் என்றால், நாம் நம் பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும் என்றால் நாம் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்கள் சிந்தனை போன்றது, நாம் வீட்டிலே தொழுதால்தான் நாம் குழந்தையை பண்ணித்துக் விடுவோம். அதே போன்றுதான் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையில், இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கின்றோமோ அதே போன்றுதான் நம்முடைய சமூகத்தினரும் நம்முடைய வாரிசுகளும் பிறப்புவார். உதாரணத்துக்கு, நம் வீட்டில் கணவன் மனைவியோடு சண்டை போட்டார், தாய் தந்தை சண்டை போட்டால் அந்த பிள்ளை என்ன நினைப்பான் என்றால், நமக்கும் ஒரு நாள் திருமணம், நமக்கும் ஒரு நாள் மனைவி இருப்பாரு, அந்த மனைவி என்ன செஞ்சிருப்பதை என்ன செய்வோம். ஏன்னா நம்ம வீட்டில இருந்து கட்டுப்பாடுக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த உள்ளே அவர்கள் பிற்காலத்தில் வாழக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எத்தனையோ நம்ம காலத்திலே யூனிவர்சிட்டிலையோ மிகப்பெரிய ஒரு காலத்தில் நம்ம படிக்க வச்சாலும் கூட அந்த ஒழுக்கத்தை யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. எந்த காலத்திலேயும் எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் எந்த ஒரு ஸ்கூல்லையும் ஒழுங்கு கிடையாது. சும்மா ஒரு சப்ஜெக்ட் பணியியல், பொறியியல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், ஒரு மாணவ புத்தகத்தில் ஒரு பண்பாடு. இந்த ஒழுக்கம் என்கிற அந்த விஷயத்தை வீட்டுக்கு நான் கற்றுக் கொடுப்பாரு. அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம மீது பொறுத்தார். உதாரணமாக அல்லாஹ் கற்றுக் யார் ஒருவர் 2 பெண் மக்களை பெற்று மார்க்கங்களோடு சேர்த்து நல்ல முறையில் ஒரு சாலிகான மனிதருக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அவர்களும் நானும் இந்த விரலில் போன்ற ஒட்டி இருப்போம் என்று சொன்னார். இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்ற பொழுது, யார் ஒருவர் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்தார், யார் ஒருவர் இஸ்லாமிய அடிப்படையில் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கின்றாரோ, நாம இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நபிஸல்லல்லாஹு குடும்பத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு சண்டையை வராது. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவிமார்கள் எப்பவுமே நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசலுக்கு வந்து அப்படி போயிட்டு வரும். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அப்படியே சும்மா அப்படி போயிட்டு வரும்போது ஒரு மனைவிமார் இடத்துல வந்து இனிப்பு பலகாரத்தை சாப்பிடுறாங்க. இனிப்பு பலகாரத்தை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு ஆயிஷாவோட வீட்டுக்கு வரும்போது ஆயிஷாக்கள் இருக்கிறாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மனைவி வீட்டுக்கு போயிட்டு வந்து போய் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்டோட இந்த வாசனையை ஆயிஷா தெரிஞ்சு நம்ம வீட்டை கண்டுபிடிப்பாங்கல்ல, வீட்டுல சாப்பிட சாப்பிடுறாங்க. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷாவோட மனைவி கண்டுபிடிச்சாங்க, எனக்கு பல சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி இந்த மனைவியோட இனிப்பு பல சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிஷா இருக்கிறாங்க, நானும் சின்ன சாப்பிட முடியோ நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அது அப்படியே
இப்ப நம்ம மனைவிகள் திட்டினாங்க அப்படின்னா நம்மளே பேசிடக்கூடாது. சண்டை எங்க வருவாங்க அப்படின்னா மனைவி நமக்கு அப்போ அவங்க அவங்க வாழ்க்கையில சண்டையே போனது கிடையாது. அவங்களோட அவங்க கேட்கும் பொழுது அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. இங்க இத்தனை வருடங்கள் நீங்க வாழ்ந்துருக்கீங்க, ஆனா அவங்க போனதுக்கு ஒரு சண்டை கூட வந்தது இல்லையா அப்படிங்கிற பொழுது இருப்பாங்க. என் மனைவி கருத்தும் பொழுது நான் அமைதியாக இருப்பேன், நான் கருதும் பொழுது என் மனைவி அமைதியாக இருப்பாங்க. நம்ம இந்த ராஜ்யம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஆண்கள் எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்த்து கத்துடக்கூடாது. அந்த இடத்துலதான் செய்தா சூழ்ச்சியை நம்ம பார்க்கணும். நல்லா புரிந்து நான் வாழ்க்கையை பின்பற்றினால் நம்முடைய சின்ன குழந்தைகளையும் நம்முடைய வாரிசையும் திருப்பமாக வருவாரு. நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்துறை செய்திருக்கிறோம். நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அதே போலதான் நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு மனைவிக்கு நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றார், அதாவது நமக்கு பிடிக்காத அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கருத்துக்களை நமக்கு நல்லது. நம்ம நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கைக்கு பெண்கள் ஆண்கள் கணவன் மனைவிகள் தாய் தந்தை இப்ப எப்படி இருக்குன்னா மதிமுடைய அந்த சம்பவ நிகழ்ச்சி வச்சு நம்ம பார்க்கணும். மதிமுடைய எந்த ஒரு ஆண் துணை குழந்தையை பெற்றெடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார். இந்த சமூகத்தை நாம் பார்க்கின்ற வந்து மதிமுடைய அதாவது ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்குவான். நம்மளுடைய அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில என்ன சொல்றாங்க அப்படின்னா மதியம் பேசுறது எல்லா குரான சொல்றாங்க. எல்லா விதமான நிகழ்ச்சியும் குரான சொல்றோம். அந்த குரான் இருந்திருக்கக்கூடிய படிப்பனை தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பேன். மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை படிக்க இருந்த குரான நம்ம படிச்சாலே 1766 படிச்சாலே அது விரும்பினாலே நம்ம குடும்பத்துல நம்மளுடைய வாரிசுகள் நம்மளுடைய குடும்ப வாழ்வில் இஸ்லாம வழிமுறை குடும்ப வாழ்விற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். காரனுடைய சகோதரியே உங்களுடைய தந்தை கெட்டவர் இல்லை, உங்களுடைய தந்தை வசதித்தவர் இல்லை, அவனோட தந்தை கெட்ட பழக்கத்தை ஈடுபடுவர்கள் இல்லை. உங்களுடைய தந்தை மிகவும் சுத்தமான மிகவும் புனிதமான நபர். உடைய தாயும் நடத்தி கெட்டவர் இல்ல, கேவலமானவர் இல்ல, மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நபர். உன்னுடைய தந்தையும் சரி உன்னுடைய தாயும் சரி சிறப்புக்குரிய ஒரு நபர். அந்த யாருடைய துணியும் இல்லாம திருந்த குழந்தை வந்து கேட்கிறார். இந்த கேள்வியை நம்ம நாளைக்கு அவன் பார்க்கறது முடியும்னா தந்தையும் சரியாக இருந்தாங்க பிள்ளைக்கு சரியா இருக்கும். அவரு நிறைய விதமான கெட்ட விஷயத்தை அவர் பேசினாலுமே அந்த நபருக்கு அதிகரிச்சார் அவர் கேட்ட கேள்வி என்ன, உன்னுடைய தந்தையும் தாயும் சிறந்தவர்கள் தான், உங்க கேட்கிறவங்க இல்ல, அவங்க என்ன எந்த விதமான தவறும் செய்ய மாட்டாங்க. அப்படி அவங்களுக்கு பிறந்த அந்த மகளே நீ தவறு செஞ்சிடலாம். நம்ம கேட்க ஒரு ஏதாவது கேள்வி. அதே போல என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட குடும்பத்தை சரியாக அவங்க பிள்ளைக்கு சரியா இருப்பாங்க. நம்மளே வீட்டுல சண்டை போட்டு கெட்ட வார்த்தை தெரியுது ஒவ்வொருவரும் நம்மளுடைய பிற்காலத்தில் குழந்தைகள் செய்வாங்க. நமக்கு பொதுவாகவே பசங்களுக்கு யாரு ஹீரோ ஹீரோ நம்மதான், இன்னொன்னு நம்மதான். நம்ம சரியா நடந்தோம் அப்படின்னா ஹீரோவா நமக்கு தெரியும். நம்ம சரியா நடக்கல, நம்மளே என்ன செய்யறோம், கோவம் போறோம், அடிக்கிறோம், பணையை கொடுத்துட்டோம், சாப்பாடு பேசுறோம். இந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க கோவப்படாம இஸ்லாம் அடிப்படையில வாழ்ந்தாங்க. நம்மளுடைய குழந்தைகள் பிற்காலத்தில் நல்லவா இருக்கும்.
அது மட்டும் இல்லை, இந்த இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையில நம்ம 4 விதமான சாப்பிட்டு, அதாவது 4 விதமான பாத்திரத்தை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பாத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான அவர்களும் ஒவ்வொரு விதமான சிக்கல்களை தருகிறார். உதாரணமா மாமியார் எடுத்துன்னு சொல்லுவாங்க, முக்கியமான சாப்பிட்டு மாமியார் சாப்பிடுறாங்க. இது சாப்பிட பெரிய சாப்பிடும். இப்ப மாமியார் ஒருவர் ஒரு பெண் திருமணம் முடித்து வந்தார். நல்லா கேட்கணும், ஒரு பெண் திருமணம் முடித்து வந்தா நம்ம என்ன பொண்ணு கிடையாது இருக்கிறோம், இந்த பொண்ணு நல்லா படிச்சுக்கா, நல்லா பேசுறா, நல்லா கொடுக்குமா, அவங்க அக்கா முடிச்சா நல்ல கிடைக்குமா, அவங்க தம்பி முடிச்சா நல்ல தம்பி நல்லா கல்யாணம் பண்ணிருக்கலாம், எவ்வளவு சொல்லுவாங்க பேசணும். முக்கியமா இந்த காலகட்டத்துல பொண்ணு ஓதிருக்காங்க கேட்கணும். ஆனா மாப்பிள்ளை நல்லா நல்லா எழுச்சி பாருங்க, பொண்ணு நம்ம ஓதிருக்கா படிச்சிருக்கா, அது குடும்பத்துல எப்படிப்பட்டவங்க, நம்ம அம்மா எப்படி கேட்கணுமே. இந்த மாமியார் முக்கியமான இதுதான், பொண்ணுடைய எல்லா விஷயத்தையும் கேட்கிறது, பக்கத்துல எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு கல்யாணம் பேசுறது. இந்த பேச்சுதான் வீட்டிற்கு வரக்கூடிய பெண்கள், வருமானம் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, வீட்டுக்குள் வரும் பொழுதே அதிர்ச்சியோட வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்யணும், சோறு. இதே மாமியார்கள் செய்யக்கூடிய தவறு. சில நபர்களுக்கு மாமியார் வந்து தாயின் மறுமூலமாக வருவாங்க. சில மாமியார்கள் தாயினுடைய மறுமூலமாக அந்த பெண்ணுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம மாமியார் சூழ்நிலை போச்சுக்கிறாங்க. மாமியார் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மாமியார்தான் இப்போதும் சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி 99% காரணங்கள் ஏற்படக்கூடிய காரணமே மாமியார். அதாவது ஒரு ஓதனை பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்காங்க, ஓதனை பொண்ணு தெரியும், முட்டாக ஓதிப்பாங்க, குழந்தைக்கு முன்னாடி இப்போது மரணம் பொழுது, அதாவது தன்னுடைய தம்பிக்கு முன்னாடி 30 மரணமும் வருது. இந்த இடத்துல நாளைக்கு வந்து செய்வாங்க, அந்த ஒரு மாமியார் வீட்டுக்கு யாராவது பக்கத்துக்கு கொண்டாந்தாரோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாரோ, ஆமா ஓய்வு இருக்காங்க, நாங்க ஒரு நேரத்துல ஓய்வு இருக்காங்க, என்ன வீட்டுக்கு வந்துடுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க பேசுறது. பொருளுங்கள், அதாவது மரணம் இருக்கு, பொருளுங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தா செத்துன்னு அர்த்தம். மரணம்னு என்ன, செத்துறது தானே. மரணம்னு என்ன, பொருளுங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீ செத்துன்னு அர்த்தம். அர்த்தம் தெரியாது, அந்த ஆண்களுக்கு தெரியும், அந்த வீட்டுக்கு அந்த பெண்ணுக்கு தெரியும். ஆனா இதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது மாமியார்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளை போதுதான் மாமியார்கள் எல்லாரும் நமக்கு மேல அல்லாஹ் ரசூல் இருக்கான எனக்கு இல்லையா, அல்லாஹ் வந்து குணங்கள் வரணும்னு எல்லாம் சொல்றோம். நம்ம அதை நினைக்காம அந்த ஆலிமாவை அந்த பெண்ணை அல்லாஹ் ஏன்னா அந்த சட்டத்தை கொண்டு தெரியாம இல்லாதானே. இப்ப காலத்தில் இருக்கிறவங்க யாருக்கு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம திட்டோம் அப்படின்னா அது யாருக்கு இந்த மாமியார்கள் தயவு செய்து வரக்கூடிய மருந்துகளை கொஞ்சம் இறக்கம் காட்டி, அதாவது மனப்பெண்ணும் அடுத்த ஏதாவது மனப்பெண்ணுதான் இந்த வீட்டுல வந்தவங்க அதை நம்ம பேசுவோம். ரெண்டாவது விசதாக பேசணும்னு சொல்றாங்க. மல்லம் வேறும் யார் சிறியவருக்கு இறக்கம் காட்டுறது, யார் சிறியவருக்கு இறக்கம் காட்டுறது சின்ன பையன் கிடையாது. நம்ம குடும்பத்துல வன்முறையை எடுத்துக்கணும். யாரும் சிறியவர்களுக்கு இறக்கம் காட்டுறது பழைய செய்தி. அவங்க என்ன நன்மை சார்ந்தவர்கள் அப்படின்னா ஒரு மருத்துவர் மாமியார் வேலை, அவங்களுக்கு வயசு கம்மி. அதே மாதிரிதான் வரக்கூடிய மருமகளுக்கு இறக்கம் காட்டாங்க. நம்ம அதனோட ஏதாவது சொல்லிட்டே இருக்கலாம் அப்படின்னா அவங்க எது 2 நிமிடம் கொடுப்பாங்க, உணாவுடைய போயிடுவாங்க. என்னால இந்த வீட்டு வாழ முடியாது, அதிகமான சண்டை சத்துரு மாமியார் வீட்டும் அல்லாத வகையிலே குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். மாமியார் வந்து தேவைப்படும். அடுத்த 2வது ஆள் வந்து நம்ம நாட்டுல இருக்காங்கல்ல, தம்பியோட அக்காவோ தங்கச்சியோ அவங்க, அதாவது பொதுவா நம்ம ஊருக்கு பழக்கம் என்ன,
இந்த வரதட்சணைக்கு வந்து ஒரு சீக்கிரம் வாங்குவோம். இந்த வரதட்சணை வாங்கினாங்க சீக்கிரம் வரதட்சணை வாங்குறது இஸ்லாத்துக்கு ஹராம். அதை அவங்க சொல்லுவாங்க பேர் பார்த்துட்டு சீட்டு வச்சுட்டு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு வருவாங்கல்ல, இந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு இருந்து வரதட்சணை சீக்கிரம் கொண்டு வருவாங்க. அது அதுல நாத்துக்கு அங்கே ஒரு பாம்பு நாத்து முட்டை நாத்து பருப்பு இருக்கக்கூடிய நிலைமையை நான் சொல்றேன். என்ன நாத்துனா அதாவது கல்யாணம்ன்றது உங்க தம்பியும் அண்ணனும் உங்களுக்கு எதுக்கு பருப்பு இதெல்லாம் இது ஓவர கிடையாது. நம்ம நினைச்சு பார்க்கலாம். நாத்துனா மாமியா சரி பரவாயில்ல, நம்மளுடைய அது கணவருடைய கூட்டலாம் கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா அண்ணனுடைய தங்கச்சிக்கு கொடுக்கலாம், நாத்துனார் கொடுக்கலாம். இது விதமான கேவலமான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய இஸ்லாத்துல நம்மளுடைய குடும்பங்களே இருக்கு. எல்லா நம்ம பாதுகாக்கணும். நாட்டு நம்ம சும்மா இருக்குது. அதாவது என்னோட தங்கைக்கு ஏதாவது சொல்லிட்டு கொண்டு போயிருது. இப்பதான் வந்திருக்காங்க கோவில் முடிச்சுட்டே பணி செஞ்சுருக்காங்க. போதுங்க மட்டும் சொல்றேன். போதாம இருக்கக்கூடிய பெண்களும் நிறைய படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது நீங்க மாமியார் சண்டை போட்டுட்டு வீட்டுல வெளியே இருந்து கடன் வரும்போது மாமியார் சண்டை போட்டு கடன் மாமியார் அடிங்க அதாவது இஸ்லாத்துல என்ன ஒரு சட்டம் இருக்கும் அப்படின்னா, இஸ்லாத்துல பொய் சொல்வது கூட, இஸ்லாத்துல பொய் சொல்வது வந்து தேவையான பொய் சொல்லக்கூடாது. மூணே விஷயத்துல மட்டும் என்ன செய்யலாம், பொய் சொல்லலாம். ஒரு எதிரி நம்ம கொள்ள வச்சுக்கோங்க, நீ முஸ்லீமா, நீ முஸ்லீமான பொண்ணு அவங்க சொல்லணும்னா நான் முஸ்லீம் இல்லை, சரியான இன்பான் வேற இருக்காங்கன்னா பொய் சொல்ல மாட்டோம். இரண்டாவது என்ன, இரண்டாவது போய் என்ன, ஒரு ரெண்டு குடும்பம் சண்டை போடுறது. அதாவது கணவன் பண்ணி சரியான சண்டை போடுறாங்க, பிரிஞ்சு வச்சுட்டாங்க போடுறாங்க. என்ன செய்வாங்க, பிரிஞ்சு தனியா போடுவாங்க. செய்தானுக்கு முன்னாடியே செய்தான் என்ன பண்ணுவாங்க, சேர்ல உட்காந்து இருப்பாங்க. எல்லா செய்தாலும் நான் தொழுகை இது பண்ணேன், நான் நோம்பு ஞாபகம் எடுத்தேன், நான் ஒரு சர்க்கார் கொடுக்காம தடுத்தேன், ஒரு தடவை போய் பேச வச்சேன், ஒரு தடவை செஞ்சேன் அடிச்சேன், ஒரு நாளுக்கு சண்டை போட்டு வச்சேன். அப்ப கடைசி சொல்லுவாங்க, நான் வந்து கரணம் சண்டை போடுறேன் பணம் வளர்ந்து செய்தான். அப்ப செய்தானுடைய குடும்பம் சண்டை போட வைக்கிறது. நீங்க நினைக்கலாம் நம்ம சண்டை போட்டா வேற கிடையாது. ஒரு தடவை நம்ம குடும்பத்துல சண்டை வந்து பிரிச்சுதான் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு நம்ம பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம நினைச்சு நம்ம வாழ்க்கையில இஸ்லாமிய அடிப்படையில நம்ம ரசூலுல்லாஹி வழிமுறையும் எல்லா வழிகாட்டு சட்டம் வந்து நம்ம வந்தால் நம்ம கணவன்கள் வந்து சொல்ல போனா நம்மளே சரி இல்லை. ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க, மனைவி இருப்போம் நிறைய சாப்பிட குழந்தையாக என்ன இருக்கிறா இது கணவனுக்கு அழகான் யோசிச்சு போகணும். என்னைக்கு நான் சொல்றேன் உலகத்திற்கே எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கணவன் மனைவி சேர்ந்து தமிழ் சாப்பிடும் பொழுது மனைவி சேர்த்து சாப்பிடணும். நம்ம என்ன சாப்பிடணுமோ அந்த மனைவி கொடுக்கணும். நம்ம வெளியே பின்னாடி சாப்பிடுறது அதாவது மதிய சாப்பாடு நம்மளோட வேலைகளை நம்ம மனைவி வீட்டுல ரசம் சோறு சாம்பார் வச்சு உட்காந்துருக்கோம், கணவனுடைய சாப்பாடு வச்சுருக்கோம். நம்ம என்ன போவோம், அப்போ ஒரு தோழரோ இந்த மாதிரி கல்யாணம் இருக்கு வந்து இருப்பாங்க, நம்மளும் தனியா போயிடுது. போயிட்டு அந்த சாப்பிடு சாப்பாடு சும்மா ஊதிட்டு இருக்க பாருங்க. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனோம் சாப்பிடுறது இல்லையா, நான் எல்லாம் நீங்க சாப்பிடுறதோ உங்க மனைவிக்கு சாப்பிட கொடுங்க. நீங்க ஒழுங்கக்கூடியதை நீங்க அவங்க
இன்னைக்கு ஒழுங்க போங்க. அவன் வந்து தப்பு போறது கேட்டா நீ இவ்வளவுதான் இருக்கணும் அவங்க என்ன கேட்கு. நம்ம எடுக்கும் போது நமக்கு துணி எடுக்கும் போது மனைவி துணி எடுக்கணும். நம்ம சாப்பிடுறது என்ன சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போறோம், மனைவியை கூட்டிட்டு போக முடியாது. இவன் வந்து கல்யாணத்துக்கு சாப்பிடணும். நம்ம சாப்பிடுறதானே நம்ம கொடுக்க போறோம். அவங்களும் மனைவி தானே. அது மட்டும் இல்லாம நமக்கு மனைவி, நமக்கு துணை நமக்கு மனைவி. அப்ப அவர்கள் நம்ம என்ன செய்யணும், மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டான முதல்ல நம்ம ஒதுக்கலாம். அவர்கள் நமக்கு திருப்பி அதை வந்து எப்ப கொடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன்ல, ரசம் தண்ணி மாதிரி சாம்பார் வந்து ஒருப்பாங்க. ஏன்னா நம்ம பேசிக்கலாம். நம்ம நினைக்கணும் நம்ம சரியா இருந்தா அவங்க குழந்தைகள் சரியா இருப்பாங்க, அவங்க மனைவி வந்து சரியா இருப்பாங்க. ஆண்களுக்கு மற்ற வழிபாடு இல்லை. சில பேருக்கு ஒரு முடியாது இருக்க முடியாது. மோத்தாவுக்கு இருக்கும் நம்ம கடையை கொடுத்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கொடுப்பேன், இவருக்கு கொடுப்பேன், சரியா மிக்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா நடக்கும். எனக்கும் பேசுறாங்க பாருங்க. மோத்தாவுக்குரிய சமயத்துல தன்னுடைய மகன் கேட்கிறாங்க, எனக்கும் பிடிக்காது, நீங்க எப்படி வணங்குங்க. அல்லாஹ்வுல கடமையாக்கப்பட்ட பகுதிகளை மாற்றுவதையும் நீங்க எனக்கு எப்படி நீங்க செய்யும் பொழுது செய்வீர்கள் என்ற விளக்கம் பேசினால் அவருடைய மகன் கேட்கும் பொழுது அவருடைய மகன்கள் உறுதியாக இருக்காங்க. உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று நாங்களும் வழிபடலாக வாழ்ந்து வரும் என்று உறுதியில்தான் தன்னுடைய தந்தையை குறித்தார்கள், தன்னுடைய உயிரை விட்டார். அவருடைய நிகழ்ச்சியை நமக்கு ஒரு இதை நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம காலையில் நம்ம பழைய சில பேரு 4 பருவம் வந்து பழைய சொல்லுவோம். மதியம் மட்டும் வாங்கி வந்து வீட்டுல தான் போவோம். பருவம் மட்டும்தான் சுண்ணத்துகளை பழைய சுண்ணத்துகளை ஆகுமாக நம்ம நேரம் இருந்துச்சு. வீட்டுல தொழுதுக்கு வந்துதான் நம்ம நினைச்சு பருவம். பதவியோடைய செஞ்சுட்டு யார் ஒரு வீட்டுல இருந்து தொழுது வந்து நீ பதவியோடைய மகளை தொழுகிறாங்களோ அவங்க என்ன சிறப்பு, கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் பாதம் பண்ணீங்கன்னா அவருடைய பாதத்தை இருக்கு. இதே வீட்டுல உணர்ந்து கொள்வது நவீன அவர்களுக்கு நிறைவேற்றி பள்ளிக்கு பதில் புலவர்களுடைய அந்த நிலையை நம்ம சொல்றோம். எல்லாருக்கும் ஒரு சகாபி, இனி நிக்கான்னு ஒரு சகாபி, அவன் முழு பேர் பேர் வந்து நிக்கான். அவங்களுடைய வீட்டு கட்டுறாங்க, கட்டும் பொழுது உரிமையை கட்டு முடிச்சுட்டாங்க. வந்து ஒரு கேட்கிறாங்க, சூழலாம் என்னுடைய வீட்டுல நான் புது மனை கட்டிருக்கேன். அந்த புது மனையில ஒரு வீடு பிளான் பண்ணோம் அப்படின்னா 2 ரூம் அட்டாச் பாத்ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், மேல மாடி அப்படி நம்ம பிளான் பண்ணுவோம். அப்ப சாப்பிட்டு எப்படி பிளான் பண்ணுவாங்க, அதிகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிக்கான சாமி தன் தொழுவக்கூடிய வீட்டிலே வணங்கக்கூடிய நவீன தொழுவக்கூடிய ஒரு இடத்த வச்சிருந்தாங்க. அத்தனை நிமிஷம் கேட்கிறாங்க, நீங்க வந்து தொழுகு என்ன இடத்துல ஆரம்பிச்சு போங்க, அந்த வழக்கத்தை வந்து சொல்றாங்க. பின்னாடி அதிகம் அமைக்கக்கூடிய யார் அப்படின்னா அனசலி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன மகன், தானாவுடைய மகன். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போறாங்க. அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஓடம் இருக்கு. இந்த ஒரு வீடு, ஒரு ஓடம். இதை தாண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் அந்த இடமா சொல்ற இடமா இங்க நீ சொல்ற பெற்றியா வக்கீல் நம்ம இந்த விஷயத்தை நம்ம இஸ்லாமிய பார்க்கணும் அப்படின்னா, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய சுன்னத்துகளையும் துஹருடைய சுன்னத்துகளையும் எல்லா விதமான சுன்னத்தை அப்படியே வீட்டில் தொழுத சிறப்பு சொல்லலாம் அப்படின்னா, வீட்டுல நம்மள்கிட்ட தந்தை இருப்பாங்க, தாய் இருப்பாங்க, மருமகள் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க,
என்ன வைக்கணும், செய்ய வைக்கணுமாங்க, பேரம் பேசிக்கணுமாங்க. இந்த விஷயத்த நம்ம தொழுகையில நம்ம வீட்டுல அந்த சுண்ணத்தான நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பேரம் வைக்கணும். இப்படி ஒரு தொழுகை போல நம்மள என்ன செய்யறோம், வருஷத்துக்கு குடிக்கிறோம். இதுதானே பல கிராமம் இல்ல, பல சிட்டிகள் அப்படிதான் நடக்குது. பிசினஸ் பண்றோம், எங்களுக்கு வந்து தொழுகை நேரம் கிடைக்க மாட்டேங்குது. என்னுடைய 12 பேச மாட்டாங்க. வந்து நான் சனி நேரம் மட்டும்தான் பயன்படுத்தி பேசுறது, என்ன கேட்கறது, அவங்க எப்படி படிக்கிறாங்க, கிரெடிட் கார்டை கூட நம்மளுடைய 5 கிடையாது 5 கிடையாது சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல, 5 கிடையாது 5 கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகளா நம்ம பேரப்பிள்ளைகள நம்ம இந்த வழிக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நானே அவனுடைய சமுதாயம் அவனுடைய நம்ம கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் பேரப்பிள்ளை எல்லாமே நாளைய தலைமுறையை பள்ளிவாசல் நிர்வாகிக்கும். நாளைய மார்க்கத்தில் இந்த பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் இந்த இஸ்லாமிய முன்னேற்றத்திற்கும் கொண்டு போகக்கூடிய சக்தியாக இருக்கும். அப்போ உங்களோட மகன்களை எப்படி வளர்க்கணும், இஸ்லாமிய வளர்த்தாங்க அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான். இப்ப என்ன போது பீசா போறதுக்கு தண்ணி இல்லை, கழுவுறதுக்கு தண்ணி இல்லை. அப்ப என்ன செய்யலாம், அந்த கல்வி செங்கக்கல்வி அதை வச்சு சுத்தம் செய்ய விஷயம் தெரியும். அப்ப எனக்கு தண்ணி இல்லைன்னா அதை வச்சு சுத்தம் பண்ணிக்கிறேன். அந்த விஷயத்துல நம்ம பிள்ளைங்க சொல்லி கொடுத்தாதானே. ஒரு பன்னியாசம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நான் சொல்லும்போது நான் சொல்லுவேன், நான் இவருடைய அப்ப நான் தொழுகைக்கு போகணும் என்ன செஞ்சு பேசலாம் வீணாக்கி உங்களோட மகன் நோட்டிகளை துருவதி. இப்ப இவருடைய 4 வெங்காயம் வித்தா மாட்டேதானே பஞ்சா நீங்க 4 வெங்காயம் 3 வெங்காயம் சொல்ல முடியாது. சொல்லாட்டி என்ன செய்யணும், கொடுத்துருவாங்க. யாருக்கு போவோம், கவனிக்காதவர்களுடைய பாவத்தை நம்ம கொடுத்துருக்கோம். யாவது என்ன சொல்றோம்னா உள்ளுக்கு பிராயம் பொண்ணுக்கு மாதம் நான் ட்ரைத்தி உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பொறுப்பு சட்டப்பட்டிருக்காங்க. கிடையாது. இஸ்லாமில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா விதமான மக்களுக்கும் இஸ்லாமிய எல்லா விதமான மக்களுக்கும் நினைச்சு உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை மட்டும் உங்களுக்கு கேட்கணும். இந்த பொறுப்பு தான் நம்மளுடைய பிள்ளைகள் வளர்றது. வீட்டுக்கு போறாங்க போகும்போது அசுமுஸ்லிம்கள் எல்லாம் இதெல்லாம் வெளியே போனாங்க. கேள்வி போனாங்க சமூகம் கேள்வி நான் என்ன பண்றேன்னு சொல்றேன். விஸ்வரசே போறாங்க. போறது பொழுது ஒரு ஆட்டை ஆரம்பிச்சு இருக்கு. அப்ப அசுமுஸ்லிம்களை நாம பார்த்தீங்களா, இந்த பேருப்படியை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்களுடைய வந்து கமிஷன் அந்த இருந்தான். யாருக்கும் போனாங்க, இப்பதான் போனாங்க, சிட்டியா போவாங்க பார்த்தலாம் போனா ஒரு எல்லோரும் அசுமுஸ்லிம் இருக்காங்க. சரியான கலைப்பு பசியினுடைய தாக்கம் தாக்குறதுக்கு உண்மை இல்லை. பசியினுடைய இல்லை. எங்களுடைய மகன் விசோத ஆலோசனை பண்ணிருப்பாங்க. சாப்பிடறதுக்கு ஒன்று அவங்க வந்து உங்களுக்கு பசிச்சு அப்படின்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இழந்த குலத்தை சாப்பிடலாம் தமிழ் கேள்வி வந்து என்னுடைய உண்மை தாண்டாவே நபிமானுடைய பாலிசி நபிமானுடைய சதகாவுடைய போட்டு என்ன செய்யலாம் எத்தனை சொல்றாங்க 4 வயசுல இருக்குள்ள நபிமார்களுக்கு சதக்காக தடை செய்யப்பட்டது அவங்களோட விஷயத்தை அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தன்னை மகன் அவுலியாக்களாக நம்ம ஏகப்பட்ட தவறுகளை செஞ்சுட்டு நம்ம மனுவாக நாம் எப்படி இருக்கிறோம் நான் எதிர்ப்பு சொல்றேன்னா அவர்கள் அந்த
கேட்டார்ல, அந்த அவதூறு சொல்லி அந்த மனிதர் கேட்டார்ல, அந்த மனிதரை அவர் என்ன கேட்டாரு, உங்களுடைய தாயும் தந்தையும் சிறப்பு முக்கியது, ஏன் நீங்க இந்த தப்பு செஞ்சீங்க, ஆண் இல்லாம எப்படி இந்த குழந்தைய பெற்றீங்கன்னு கேட்டார்ல, லாஜிக்கான கேள்வி. அதே போலதான் நம்ம வாழ்க்கை, நம்ம ஒழுங்கா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பேருக்கு எப்படி சரியாகும். அதே போன்று நான் சொல்லப்பட்ட எல்லா விதமான பயன்களும் நமக்காவது மனம் வருத்தப்பட்டிருந்தால் அல்லாஹ் நோத்துக்குள்ள இருக்கும். கடைசியாக அல்லாஹ் மணமக்கள், அதாவது உகந்த வீட்டில் அவருடைய மணப்பெண் ஒரு சின்ன விஷயம். அல்லாஹ் உங்களுக்கு மறு ஒரு முகமான மாமனார் அவரோட குடும்பம் நம்ம சாதாரண மக்கள் கல்யாணம் பண்ணிட்டு போறோம். நான் என்னுடைய கணவன் மட்டும்தான் பார்த்துருக்கேன், அப்பா அம்மா பார்த்துருக்கேன். இது எந்த விதத்தில் வயசானவர்களை கூட பார்க்க முடியவில்லை என்றால் இந்த கணவருக்கு எப்படிப்பட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சில யோசிப்பாங்க. அவங்களும் வயசானவர்கள் தானே. சில பேர்களுக்கு மாமியார்கள் மருத்துவ தன்னுடைய தாய் பெரிய விடுவாங்க, தொழிலாளர்கள் தொழில் சரியா விடுவாங்க, மறுமொழிக்கு எல்லா விதமான விஷயத்தையும் செய்து இருக்கக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய பாத்திரங்களை பிரிக்கக்கூடிய எப்படி நீங்க தாயையும் ஒரு மகானை எப்படி பிரிப்பீங்க? அது மிகப்பெரிய பாவம் இல்லையா? தாய் தந்தையில தாயின் மகனை பிரிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. அது பிரிச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா? நம்ம சட்ட நன்றாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மகப்பின் யோசிக்கையிலும் தாயின் மகனையும் எப்போதும் பிரித்து விடக்கூடாது. கனவு வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா ஏதாவது சமைக்க மாட்டாங்க, நம்ம தூங்கிட்டே இருக்காங்க, படிக்கிறாங்க. அது இல்லாம தன்னுடைய மொபைல் வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போனது மாமியார் தூங்கிட்டு மாமியார் சாப்பிட்டு சமைக்காம இருக்காங்க. பக்கத்துல சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா எல்லாரும் அதை விட்டும் நம்மை பாதுகாத்து நம்மளுடைய குடும்பத்தை நம்மளுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய அடிப்படை வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறை வாழ்ந்து நாமும் இந்த உலகத்தில் நல்லடியார்களாக வாழ்ந்து வரக்கூடிய பத்திரத்தை தந்தருவாங்க. அதே போல நம்மளுடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியாகவும் சிறப்புமிக்க ஒரு குடும்பமாகவும் குதூகலமான குடும்பமாக நாம் தெரிவிப்பாங்க. முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாகவும் அதிகமான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை அறிந்து தெரிந்து தொடர்பாக நடக்கக்கூடிய பாகங்களை கலந்து கொள்ள வேண்டும். இது சிறப்பான இந்த நிகழ்வை நடந்து சென்ற மற்ற ஜமாத் சபைக்கும் முஸ்லிம் ஜமாத்தார்களுக்கும் இங்கே சிறப்பாக உலக நடப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வைத்து யதார்த்தமான விஷயங்களை ஹதீஸோடு சேர்த்து மக்களுக்கு விளக்கிற வழிய உங்களுக்கு எல்லாம் இருக்காங்க எடுத்து வைத்த சுல்தான் சாரதி வட்டார ஜமாத்துக்கும் முஸ்லிம் ஜமாத் அனைவருக்கும் இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இவ்வுலகிலும் பருவலகிலும் நீண்ட ஆவிகளில் எந்த செல்வத்தை நோய் நொடியிலான வாழ்க்கையை இருந்து 5 நேரம் தொடர்ந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய மனைவி மக்களும் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய ஊரார் முட்டாளர்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூல் வாழ்க்கை வாழ்ந்து என்று சொல்லிக் கொடுத்து வாசகத்தை